நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கல்லேரி பகுதியில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த நாட்டு துப்பாக்கி தொழிற்சாலையை கண்டறிந்த போலீசார் 6 பேரை கைது செய்து துப்பாக்கிகளை பறிமுதல் செய்தனர். கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, விவரங்கள். சுபா, அந்த வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த அந்த கல்லேரி பகுதியில அந்த நாட்டு துப்பாக்கி இருப்பதாக குடியாத்தம் நகர காவல் நிலையத்திற்கு அந்த ஒரு ரகசிய தகவலானது வந்தது. அதன் பேரில் நேற்று இரவு இந்த குடியாத்தம் நகர காவல்துறையினர் அந்த கல்லேரி பகுதியில ஆய்வு செய்த போது இந்த கல்லேரி பகுதியை சேர்ந்த அந்த சின்னப்பன், ஆறுமுகம், ஏழுமலை ஆகியோர் பதுக்கி வைத்திருந்த 2 நாட்டு துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர்களிடம் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் வேப்பங்குப்பம் அடுத்த அந்த பெரிய ஏரியூர் பகுதியில ஒருவரிடம் துப்பாக்கி வாங்கியதாக அவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் குடியாத்தம் நகர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று அந்த ஆய்வு செய்த போது சதாசிவம், அந்த மனோகர் உள்ளிட்ட 3 பேரை அங்கிருந்து கைது செய்து மொத்தமாக அவர்களிடமிருந்து 5 நாட்டு துப்பாக்கிகளை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். மேலும் துப்பாக்கி தயாரிக்க மற்றும் பழைய துப்பாக்கிகளை பழுது பார்ப்பதற்காக தேவையான இயந்திரங்களையும் அவர்கள் பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்து அதையும் அவர்கள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இதனை இந்த வேப்பங்குப்பம் அடுத்த அந்த பெரிய ஏரியூர் பகுதியில் அந்த கள்ளத்தனமாக நாட்டு துப்பாக்கி தயாரித்து வந்தது இதன் மூலம் தெரிய வந்துள்ளது. மேலும் சட்டவிரோதமாக வனவிலங்குகளை வேட்டையாட அந்த நாட்டு துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இச்சம்பவம் கொடுத்து 6 பேரை கைது செய்த அந்த குடியாத்தம் நகர காவல்துறையினர் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணையானதை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி முரளி. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.